1000 கோடியில் 2000 கோடி முடிச்சு விட்டுக்கு போங்கிற மாதிரி தான் இருக்கு படம் பார்த்தப்ப. அதாவது ஒரு அபத்தமான ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் உலகத்தின் மிகப்பெரிய கிரிஜின் அதுதான். அப்படி படத்தில் ஏகப்பட்ட லாஜிக்கு, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். கதைன்னு பார்த்தா ஒரு பெரிய கதை கிடையாது. இப்போ உள்ள லைவ்ல நடக்கிற விஷயத்தையும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்றாங்க. அது ஏன் இவருக்கு எப்படி அந்த ஞாபகம் வந்துச்சு? அதுக்கு லாஜிக் கிடையாது. எதுக்கு தக்க காசை வாங்கி என்ன லாஜிக்காக அந்த காசுக்காக சூர்யாவை வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்துறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசை வாங்கி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய லாஜிக். மனுஷன் நடிச்சாங்க, கடைசியில் ஒரு முதல்ல கூட சண்டை போடுறாங்க. முதல்ல கூட சண்டை மனுஷன் நடிச்சு முடிச்ச பிறகு முதல்ல சண்டை, கையை வெட்டி பறக்க விடுறாங்க, காலை வெட்டி மலைமலையா தொங்க போடுறாங்க, ரத்தம் மரத்துல இருந்து ரத்தம் வருது. ஹைடெக் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இவர் தனியால போய் சண்டை போட்டு காப்பாத்திட்டு வர்றாருங்கிறதெல்லாம் அபத்தமான காட்சிகளா இருக்கு. எல்லாமே ஒட்டு மொத்தத்துல வெந்து வேகாத ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இனிமேல் பீரியட் படம் எடுக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அடி. இனிமேல் அந்த பக்கமே யாரும் போயிடாதீங்க. இதுல ஒன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, யாருக்கு கவலைப்படுறாங்க. பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஒரு லீடர் வச்சிருக்காங்க. தயவுசெய்து யாரும் பதட்டப்படாம இருங்க, அவ்வளவுதான். இந்த இட்லி உப்புமா பண்ணுவாங்கல்ல வீட்டுல, இட்லி மிஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி ஃபுட்டேஜ் மிஞ்சி போச்சுன்னா அதை வச்சு லீடர் ஒன்று அந்த படத்துல எடுத்து ஜாயின் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது போர்ஷன் எடுத்து பார்ட் 2 எடுக்கிறாங்க. டிஎஸ்பி படத்துல நீங்க அவர் கேட்காம விட்டீங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான பர்னிச்சர் உடைச்சதுல அவர் ஒரு ஆளு. படத்துல எங்க பார்த்தாலும் ஒரே இறைச்சல். அப்படிங்கும்போது பாகுபலி பார்த்துருக்கீங்க, அது மாதிரி தமிழ்ல ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாகுபலியில இருந்து கொஞ்சம் ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு படம் பார்த்துட்டு இருக்கு. 2 பேர் எந்திரிச்சு போறாங்க, 2 பேர் எந்திரிச்சு போறாங்க. என் பக்கத்துல 2 சீட்ல இருந்து ஆளக்கலாம். இது மொத்தமா சூர்யா முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் கங்குவா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. மாபெரும் ரிலீஸ். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வேர்ல்டு வைடு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 1000 கோடி தமிழ் சினிமாவில் அடிக்கக்கூடிய முதல் படமாக இது இருக்கும்னு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? 1000 கோடியில் 2000 கோடி முடிச்சு விட்டுக்கு போங்கிற மாதிரி தான் இருக்கு படம் பார்த்தப்ப. அதாவது ஒரு அபத்தமான ஒரு படம், எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத ஒரு படம் பார்த்து வெளியில் வர்றப்போ ஒரு இறைச்சல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அதாவது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு பில்டப் சீன் வைப்பாங்க. படம் ஃபுல்லாக பில்டப் சீன் இருக்கும். சூர்யாவை காட்டுறப்பெல்லாம் யாராவது கத்துறாங்க, எங்கே மலை மேலே கூச்சி வர்றாரு. அது மாதிரி ஒரு கிளம்சியான ஒரு படம். இப்போ வரைக்கும் கதை என்னங்கிறது நம்மளுக்கு புரிய முடியல. அந்தளவுக்கு ஒரு குழப்பமாக விட்டால் போதும். ஓவராலாக கதையை நம்ம கெஸ் பண்ணிக்கிற முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா, ஏறக்குறைய 7ஆம் அறிவு படத்தினுடைய அதில் ஒரு போர்ஷன் எடுத்திருக்காங்க. பாகுபலிலேருந்து ஒரு போர்ஷனு, அப்புறம் இந்த வேல்பாரி படத்தை நாவல்லேருந்து சில அந்த இடங்கள்லாம் அதனுடைய பேர் அங்கங்கே எடுத்து போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதுவும் சுவாரஸ்யமாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் உலகத்தின் மிகப்பெரிய கிரிஜின் அதுதான். காமெடின்னு ஒரு காமெடி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் கதை சொல்ல. ஃபஸ்ட்டு அது என்னென்னா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தியேட்டரில் ஆடியன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரிலாக்ஸ் பண்ணுறன்ற பேரில் கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் தாங்க முடியாத காமெடின்னு சொல்லிட்டு யோகி பாபு, இந்த கிங்ஸ்லி, அப்புறம் அங்கேருந்து கோவாவை காட்டுறாங்க. கோவாவில் தான் அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு. சூர்யா, கிங்ஸ்லி அவங்கெல்லாம் கோவாவில் தமிழ் பேசுகிறாங்க. ஒரு தமிழ் என்ன மேன், என்ன நீ எங்கே இருக்கிற மேன் அப்படின்னு ஒரு தமிழ். அது என்ன தமிழ்? கோவா தமிழா இல்லை இங்கே இருக்கிற ஆள் தமிழா, ஆங்கிலோ இந்தியன் தமிழா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அந்த தமிழை கேட்டாலே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. அப்படி படத்தில் ஏகப்பட்ட லாஜிக்கு, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். கதைன்னு பார்த்தா ஒரு பெரிய கதை கிடையாது. அதாவது இப்போ உள்ள லைவ்ல நடக்கிற விஷயத்தையும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அது ஏன் இவருக்கு எப்படி அந்த ஞாபகம் வந்துச்சு? அதுக்கு லாஜிக் கிடையாது. இப்போ நீங்கள் 7ஆம் அறிவில் பார்த்தது அவருக்கு ஒரு ஜெனட்டிக் இருக்குது, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தா இவர் போய் தர்மனுடைய டின்னுன்றாங்க. இதில் அந்த மாதிரியான ஒரு லிங்க் கூட கிடையாது, லீடு கூட கிடையாது. இவர் கோவாவில் சின்ன போலீஸுக்கு இன்ஃபார்மர் மாதிரி சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையன் மேலே இவருக்கு பயங்கரமாக ஈர்ப்பாக வருது. அந்த பையனை இவரையும் பார்த்துட்டே இருக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த பையனை யாரோ ஒரு பெரிய கேங் கடத்தி வச்சிருக்கு. அந்த பையன் மூலையில் ஏதாவது சிப்பு வச்சிருக்கிறானுங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறானுங்க அப்படின்னா இவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம்லாம் வருது. அந்த பையனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த பையனுக்கு அவருக்கு என்ன லிங்க்கு? இல்லை பூர்வ ஜென்மம் இதா, இல்லாட்டி ஏதாவது அமானுஷ்ய சக்தியில் உள்ளே பூந்துருச்சா அப்படி எந்த லாஜிக்குமே கிடையாது. நம்மளாம் யூசிக்கணும். நீங்கள் படம் பார்க்குறப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு பட்டுன்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு 1000 வருஷத்துக்கு போகிறாங்க. ரோமானியர்கள் கப்பலில் பாய்பிற கப்பலில் இந்தியாவை படையெடுத்து வரப்போ ஒரு 5 தீவு அவங்க பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு 5 தீவு இருக்குது. அந்த 5 தீவில் ஒரு தீவில் பாபி தீவில் தலைவராக இருக்கார். ஒரு தீவில் கங்குவான்னு சொல்லக்கூடிய சூர்யா தலைவராக இருக்கிறாரு. அப்போ அதில் அந்த 5 தீவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் போஸ் வெங்கட். அவர் இந்த வெள்ளைக்காரனுக்கு கையாளாக இருக்கிறார்.
நான் அப்படியே அந்த தீவை அவங்கள்ட்ட வந்து வாங்கி தரேன், உள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்னு தங்க காசுகள் கொடுக்குறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசை வாங்கி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய லாஜிக். அதுவும் அவங்க மலைப்பகுதியில் இருக்காங்க, மலைப்பகுதிக்குள்ளே இருக்காங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கடகண்ணி கிடையாது, பேங்க் கிடையாது, ஏடிஎம் கிடையாது. எதுக்கு தங்க காசை வாங்கி அந்த காலத்தில் நகை போடுற எதுவும் கிடையாது. என்ன லாஜிக்காக வந்து அந்த காசுக்காக வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சூர்யாவை வந்து வெள்ளைக்காரனுக்கு வந்து காட்டி கொடுத்துறாரு, சகுனியாக வேலை செய்கிறாரு அப்படின்றாங்க. அவனு இன்னொரு தீவில் இருக்கக்கூடிய நபர் தான் பாபி தியோல். அவருக்கும் இவருக்கும் ஒரு வாக்கியத்தண்டை இருக்கு போல். அதை வந்து நாங்கள் செய்ய முடிகிறோம், அவர்கிட்ட போய் அவங்க ஏகப்பட்ட தங்க காசுகள் தர்றோங்கிறாங்க. தங்க காசுகளை வாங்கி எதுக்கு அந்த காலத்தில் தங்க காசை வாங்கி என்ன செய்ய போகிறாங்க? முதல்ல தங்கம் இருந்துச்சாங்கிறதே ஒரு சந்தேகம். அது ஒரு ட்ராக்னு வச்சுக்கலாம். அந்த தங்கம் இருக்கிற சந்தேகம், தங்க காசு இருந்துச்சா, தங்க காசை வாங்கி என்ன செய்ய அங்கே போகிறாங்கன்னு தெரியல, அது ஒரு சந்தேகம். படத்தில் சண்டை காட்சியில் மட்டுமே ஒரு 20 சண்டை காட்சி இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மனுஷன் அடித்தாங்க, கடைசியில் ஒரு முதல்ல கூட சண்டை போடுறாங்க. முதல்ல கூட சண்டை, மனுஷன் அடித்து முடித்த பிறகு முதல்ல சண்டை, கையை வெட்டி பறக்க விடுறாங்க, காலை வெட்டி மலைமலையாக தொங்க போடுறாங்க, ரத்தம் மரத்துலேருந்து ரத்தம் வருது. எப்பா சத்தம்னாலும் சத்தம். எப்போ எல்லாருமே ஒன்று ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க, இல்லாட்டி பயங்கர சத்தமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. பீரியட் படமா இல்லை இப்போ உள்ள படமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த பழைய இதுக்கு போகிறப்ப தெரிஞ்சு போச்சு, இவர் தான் கங்குவா, இவர் தான் எல்லா மக்களையும் காப்பாற்ற போகிறாரு, இதுதான் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு சுவாரஸ்யமே இல்லை. இப்போ கிளைமேக்ஸில் வந்து இப்போ லைவில் நடக்கிற மேட்டர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனை ஒரு வெள்ளைக்கார கும்பல் இந்த பையனை எதுக்கு கடத்திட்டு போகிறாங்கன்னு தெரில. பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஜெட்டில் வந்து அந்த பையனை கூட்டு போகிறாங்க. பார்த்தா இவர் ஜெட்டு வந்து ரன்வே டேக்கப் ஆயிடுது. இவர் 2 வீலரில் போய் அதுக்குள்ளே போய் போகிறாரு. உடனே 2 வீலரில் போகிறேன், 2 வீலருக்கு வந்துருச்சு, ஜெட்டில் வந்து ஃபுட்போல் அடிச்சுட்டு போகிறாரு. ஃபுட்பாலை அடித்து காற்றுக்கு தூக்கி எரிஞ்சிடும். முதல்ல அந்த போகிற ஸ்பீடில் ஃபுட்போல் அடிச்சுட்டு போகிறாரு. ஃபுட்பால் அடிச்சு போனால் ஃபுட்பால்லேயே தொங்கிட்டு போகிறாரு, ரொம்ப நேரம் காத்தடிக்குது. அதுக்கு பிறகு அவருக்கு பழைய வருது. போட்டாருன்னு உள்ளே போகிறாரு, அந்த பையனை காப்பாற்றுறாரு. அவ்வளோ கன் வச்சுருக்காங்க, ஹைடெக் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இவர் தனியால் போய் சண்டை போட்டு காப்பாற்றிட்டு வர்றாருங்கிறதெல்லாம் அபத்தமான காட்சிகளாக இருக்குது எல்லாமே. ஒட்டு மொத்தத்தில் வெந்து வேகாத ஒரு சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி ஏன்னா ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் பீரியட் படம் எடுக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அடி. இனிமேல் அந்த பக்கமே யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, யாரும் கவலைப்படுறாங்க. பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஒரு லீடர் வச்சுருக்கிறாங்க. தயவுசெய்து யாரும் பதட்டப்படாமல் இருங்க, அவ்வளோதான் சார். இந்த பார்ட் 2 கலாச்சாரம் இப்போ எல்லா படங்கள்லையுமே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி படத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்றது தெரியாமல் ஒரு பார்ட் 2, அதுவும் ஒரு முக்கியமான கேமியோ, அது ரிவீல் ஆகிடுச்சு முக்கால்வாசி, நம்மளே ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அந்த கேமியோவை கொடுத்து பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே திட்டமிடாமல் படம் எடுக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் ஏவிஎம்னா பூஜை போடுற அன்றைக்கி அன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னால் பூஜை போடுற அன்றைக்கி பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ், ஏப்ரல் 14 ரிலீஸ்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பூஜை அன்றைக்கி டேட், அன்றைக்கி படம் சோல்ட் அவுட் ஆயிரும். அதே மாதிரி சொன்ன டேட்டில் முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம், எதுக்காக வந்து இன்றைக்கி 500 நாள் ஷூட் பண்ணுறேன், 400 நாள் ஷூட் பண்ணுறேன்னு தெரியல. அன்றைக்கி எந்த விதமான டெக்னாலஜிஸும் இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணதை நீங்கள் லேபில் வந்து தான் படத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் இன்றைக்கி ஸ்பாட்லேயே எடிட் பண்ணலாம், ஸ்பாட்லேயே டப் பண்ணலாம், எல்லாமே ஸ்பாட்டில் பண்ணக்கூடிய டிஜிட்டல் வந்துச்சு. எத்தனை ஷார்ட் வேணாலும் எத்தனை இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் டேஸ் அதிகமாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கி இருக்க டாப் 10 இருக்க டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஓகே, சம்பளம் ஒரு பெரிய சம்பளம் சொல்லுவாங்க, ரைட்டு. எத்தனை நாள் பண்ணி முடிச்சு கொடுப்பீங்கன்னு கேட்டால் கோச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, இன்றைக்கி உள்ள நிலமை அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு பிளான் இல்லாமல் படத்தை எடுத்துறது, ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி பார்த்தோன்னா 2.5 மணி நேரத்துக்குள்ள படத்தை போட முடியாதுன்னே மிச்சம் இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு இந்த இட்லி உப்புமா பண்ணுவாங்கல்ல வீட்டில், இட்லி மிஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி ஃபுட்டேஜ் மிஞ்சி போச்சுன்னா அதை வச்சு லீடை ஒன்று அந்த படத்தில் எடுத்து ஜாயின் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது போர்ஷன் எடுத்து பார்ட் 2 எடுக்கிறாங்க. பார்ட் 2 படம் எடுக்கிற படங்களே பார்ட் 1 ஓட மாட்டேங்குது. இதில் பார்ட் 2 வேறு போட்டு எடுத்து அந்த மாதிரியான குழப்பங்கள் பண்ணுறாங்க. பார்ட் 2 படங்கள்லாம் பெருசாக எந்த படமும் ஓட மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ திசா பாட்னி பாலிவுட்ல இருந்து இறக்கிருக்காங்க, அதே மாதிரி பாபி தியால், இந்த மாதிரி கேரக்டரை படத்தில் வயசாக யூஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. எதுக்கு இந்த படத்தில் திசா பாட்னின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? அந்த வில்லன் ஒரு கேரக்டர், அதை வந்து ஒரு பெரிய கேரக்டராக காட்டணும் படத்தில், ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசாக தமிழுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸாக இருக்கட்டும் அவங்க பாபி தியோலை கொண்டு வந்தாங்க. பாபி தியோலை நீங்கள் பாபி தியோலை காமிச்சா கூட பரவாயில்ல, அது யாரை மாதிரியோ ஒரு மேக்கப் போட்டு கண் ஒரு மாதிரியா இங்கெல்லாம் மேக்கப் போட்டு பாபி தியோல் மாதிரி தெரியல. அவருக்கு அங்கே நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பும் கிடையாது. எல்லாருமே ஹஸ்கி வாய்ஸ்லாம் பேசுகிறாங்க, இல்லாட்டி ஹை வாய்ஸில் பேசுகிறாங்க, இல்லாட்டி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது பாபி தியாலுடைய பெர்ஃபார்மன்ஸே அங்கே ஒன்றுமே, எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த படத்தில். அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே இடமே இல்லை. பாபி தியாலை கூட்டு வந்து முடிச்சிருந்தான் பாட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அந்த படத்தில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஹீரோயினே தேவையில்லை. இப்போ பெருசாக படத்தில் அவங்களுக்கு உண்டான காம்பினேஷன் இதெல்லாம் கிடையாது. டிஎஸ்பி படத்தில் நீங்கள் அவர் கேட்காம விட்டீங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான ஃபர்னிச்சரை உடைச்சதில் அவர் ஒரு ஆள். படத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு இறைச்சல். அதாவது ரீரிகார்டின்ற பேரில்
போட்டு ஒரே இடைச்சலை போட்டு வச்சுருக்காரு. பாட்டெல்லாம் படத்தில் ஒட்டவே இல்லை, எதுக்கு அந்த பாட்டு வச்சுருக்காங்கன்னு. அம்மன் பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு பாட்டு திடீர்னு ஒரு பாட்டு ஓடுது, அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு பாட்டு. சஸ்பென்ஸ் சாங்ஸ் ஒன்று விட்டுட்டீங்களே. ஆமாம், அதான் அம்மன் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒட்டாமே இருக்குது. அதுக்குள்ளே ஓப்பனிங்கில் ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சாங்கெல்லாம் பாப்பா பிரமாதம். மியூசிக்கும் சரியில்லை, ரீரெக்கார்டிங்கும் சரியில்லை. ஏற்கனவே அங்கே படத்தில் வந்து ஃபைட் சீனு. இதுக்கு பிறகு இவர் வேறு நானும் ஏமங்க இப்போ நானும் இருக்கல அப்படின்றது அவரும் போட்டு உடச்சி ஒட்டுமொத்தமாக குமிச்சு அள்ளி வச்சுருக்காங்க. இது 2000 கோடின்றது தான். இது ஒட்டுமொத்தமாக சூர்யா முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். வேறு என்ன ஓகே. சிறுத்தை சிவா அவர்களை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அண்ணாத்தைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு மாதிரியே அவருக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருட இதே கங்குவாலே இருந்து வந்திருக்காரு. ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் எது உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சது? எதுவுமே பெட்டராக தெரியல. இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைவில் நடக்கிறதுக்கும் ஒரு பீரியடில் நடக்கிற கதையும் மிங்கிள் பண்ணி ஒரு கதை பண்ணுறீங்க. பட் நீங்கள் என்ன வேண்டாலும் பண்ணாலும் அதில் சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா? நீங்கள் இதுதான் சொல்ல போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு வெரி பிகினிங் சீன்லேயே தெரிஞ்சு போகுது. கங்குவான் ஒரு பில்டப் சீனை ஒருத்தர் ஹீரோ ஒரே ஒரு ஷாட்லாம் பில்டப் காட்ட முடியும். அவர் வர்றப்பெல்லாம் பில்டப் காட்டுவீங்களா? ஒருத்தரை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் சீனில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம். அவர் வர்றப்பெல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு எப்படி இருக்க படம் அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ கதையில் மிஸ்டேக்கு, திரைக்கதையில் மிஸ்டேக். கதை வந்து 7ஆம் அறிவுன்னு நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு லாஜிக் இருந்துச்சு, அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு, ஓகே. ஆனால் அதுவே அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக தானே பண்ணியிருக்கீங்க. இப்போ லைவும் இப்போ அப்போயும் கனெக்ட் பண்ணுறீங்க. அதுக்காவது ஒரு ஜெனட்டிக்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அதாவது ஒரு லாஜிக் இருந்துச்சு. இதில் அதுவும் முடியாது. அப்படிங்கும் போது பாகுபலி பார்த்துருக்கீங்க, அது மாதிரி தமிழில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாகுபலியிலேருந்து கொஞ்சம் அந்த வேல்பாரி கதையிலேருந்து அந்த முக்கியமான அந்த கிராமங்கள்லாம் பரம்புமலைன்னு அதில் ஒரு கேரக்டர், ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் மாதிரி இதில் ஒரு கேரக்டரு. அதில் வந்து பாரிங்கிறதுக்கு பதிலாக இதில் கங்குவா அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால சங்கர் வந்து ஐயோன்னுக்கிட்டு இருந்தார் அவர் வேறு. அதனால் வேல்பாரியிலேருந்து கொஞ்சம், பாகுபலிலேருந்து கொஞ்சம், அப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் இந்த தெலுங்கு படம் வச்சப்பா மகதீரா, அதுலேருந்து கொஞ்சம், இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு அதையே மோல்டு பண்ணி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுவும் இல்லை, பெருசாக இல்லை. பட்டு சிவா இதில் வந்து நிறையா தன்னுடைய இதை லூஸ் பண்ணியிருக்காரு தான் நான் நினைப்பேன். இது ரொம்ப தள்ளி போனதுக்கு காரணமே, கங்குவாவோட ரிலீஸ் தள்ளி போனதுக்கு காரணமே இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்திருக்கோம். விஎஃப்எக்ஸ் எப்படி சார் இருக்குது படத்தில்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ஏன்னா 3Dயில் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஓகே. அவங்க கொடுத்து வேலை பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு இல்லை, இப்போ கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்கல் வைஸாக ஓகே தான், பெருசாக ஒன்றும் இல்லாட்டி கூட ஓகே தான். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே தானே உங்களுக்கு. டெக்னிக்கலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு படம் வந்து நம்மளை வந்து திரும்ப தான் பண்ணணும். படம் பார்த்துட்டு இருக்க 2 பேர் எழுந்துச்சு போகிறாங்க, முன்னாடி 2 பேர் எழுந்துச்சு போகிறாங்க. என் பக்கத்தில் 2 சீட்லேருந்து ஆளை காணோம். இன்ட்ரோலுக்கு முடிஞ்சோடனே போனவங்க வரவே இல்லை, எங்கே போனாலே தெரியல. ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் போகிறவங்களாம் காதில் வச்சுட்டு தான் போகிறாங்க. மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சுட்டு நீங்கள் இதை வந்து 2000 கோடி கலெக்ஷன் பண்ண போகுது. நீங்கள் வந்து இது வந்து பேன் இண்டியா மூவி, இந்தியா மூலியே கொண்டு போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து ஹிந்தியில் இந்த படத்துக்கு வந்த பிறகு சூர்யாவுக்கு மார்க்கெட் எங்கேயோ போயிடும். பேசின பேச்சுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வந்த பிறகு தான் தெரியுது இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு படமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே சார். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த பீரியாடிக் ஃபிலிம் எல்லாமே கொஞ்சம் இதாகுது. இப்போ உதாரணத்துக்கு புலின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பண்ணார். அது கடைசியில் நாங்கள் வந்து இது மாஸ் ஹீரோ மூவியாக ப்ரமோட் பண்ணிட்டோம், ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபேண்டசி மூவி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கங்குவா இது எப்படி சார், தப்பான விதத்தில் ப்ரமோட் பண்ணிட்டாங்களா இல்லை படமே ஓரளவுக்கு? படமே லாஜிக்கே இல்லை, கதை இல்லை, திரைக்கதை இல்லை, டயலாக் புரியலை, மேக்கிங் வைஸில் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, அடுத்தடுத்த சீனை வரப்போகிறது ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது ஃபைட்டு, ஃபேண்டசி, டெக்னிக்கல் இதை மட்டுமே நம்பியிருக்கிறாங்க. இதை மட்டுமே நம்பி ஒரு படத்தை பண்ணணுன்றது வந்து ரெண்டாவது பீரியட் படங்கிறது வந்து ஏதாவது ஒரு படம் தான் ஓடும். அது எப்போயாவது இம்சேரசன் மாதிரி என்ன ஒரு படம், ஒரு புது அட்டம்ப்டாக இருந்தால் ஓடும். அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த படத்தில் தெரியுமா எப்போ தெளிவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செந்தமிழில் பேசாமல் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டில் நம்ம உள்ள மேட்டரில் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் வந்தால் கூட பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி பேச்சு வழக்கு. இந்த படங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது செந்தமிழா பழந்தமிழா இல்லை, இது என்ன தமிழ்னே தெரியல, ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க, திடீர்னு நார்மல் வாய்ஸில் பேசுகிறாங்க, அப்புறம் என்னமோ அவரை கங்கான்றாங்க, அப்புறம் ஒருத்தரை ஷான்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. அதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை, டயலாக் நிறைய இடங்களில் புரியலை. ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை பார்க்குறப்ப நிறைய சொதப்பொழுது. ஓகே சார். கோவை சார்லாம் இருக்காங்க, யோகி பாபு இருக்காரு, ரெடின் கிங்ஸ்லி இருக்காங்க. ஸோ காமெடியாவது படத்தில் எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகிருக்கா? ரெடின் கிங்ஸ்லிலாம் இதே மாதிரி போனார்னா ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பெருசாக பாடி லாங்குவேஜ் கிடையாது, பெருசாக ஸ்லாங் கிடையாது, ஒரே ஒரு ஸ்லாங்கு, ஒரே ஒரு பாடி லாங்குவேஜ், இதை வச்சே தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. பட் இந்த படத்தில் அதுவும் எடுபடலை. யோகி பாபு எப்போயோ டைமிங் ஒன்று பண்ணுவார், பட் யோகி பாபு டைமிங் இந்த படத்தில் மிஸ் ஆகிருக்கு. கோவை சார்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில, அவங்கள எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரையுமே கூட்டு போய் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகே சார். சூர்யா அவர்களை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கு எல்லா இடத்துலையுமே போய் ப்ரொமோஷன் பண்ணார். ஆனால் இப்போ மற்ற இடத்துல தெலுங்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல யூடியூப் சேனலுக்குமே போய் பேசினார். ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அவர் ஸ்டேஜில் தோன்றனோட ஓகே, அதுக்கப்புறம் வேறு பெருசாக ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் அவர் செயல்படல. தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் அவர் கொஞ்சம் விலக்கி வச்சு பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஆடியன்ஸ், படக்குன்னு பிடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பக்கமாவது படத்தை தள்ளி விடுவோம். இந்த ரிசல்ட்டெல்லாம் அவங்க பார்க்காம இருப்பாங்க. படம் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், அவங்க ஓவர் கான்ஃபிடண்ட்டாக ஸ்க்ரீனில் பேசுகிறாங்க, ஸ்டேஜில் பேசுகிறாங்கன்னா கூட அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தானே. படம் பார்த்துட்டு சென்சார்லாம் ஆன பிறகு படம் பார்த்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு இது வந்திருக்கும். இந்த படத்தை என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் தமிழில் அதுக்கு மேலே போகாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அடுத்தடுத்த தெலுங்கு வெர்ஷன் நல்லா தெலுங்கில் ஓரளவுக்கு இந்த படம் போயிடும், தெலுங்குக்கு இந்த படம் செட் ஆயிரும், பாகுபலிலாம் ஓடிச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ஹிந்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தமிழில் இதுதான் ரிசல்ட்னு அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ராஜமௌலிலாம் ப்ரொமோட் பண்ணாரே சார் இந்த படத்தை. ஒரு சக ஆர்டிஸ்ட்டு சிவாங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்கள் கூப்பிட்டா நான் ஒரு டேரக்டராக நீங்கள் பண்ண மாட்டிங்களா, அந்த மாதிரி தான். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கதை காலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நிறைய படங்கள் பயங்கர ஹிட் ஆகுது. உதாரணத்துக்கு லப்பர் பந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு அருமையாக கதை சொல்லியிருந்தாங்க. தமிழ் சினிமா இயக்குனர்கள் இதை விட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டத்தை நோக்கி போகிறதுனால தான் இந்த மாதிரி சர்க்கல்கள் ஏற்படுதா சார்? இல்லை நீங்கள் யதார்த்த சினிமாக்கள் தான் இப்போ தமிழ் சினிமாவில், தமிழில் உலகளவில் இன்றைக்கி யதார்த்த சினிமாக்கள் மட்டும்தான் பெருசாக போகுது. அது தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், யதார்த்த சினிமாவை நோக்கி போட்டிங்க என்ன விஷயம்னாலும் பண்ணுங்கள், அதில் ஒரு யதார்த்தம் இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும். அப்போ தான் படங்கள் இன்றைக்கி போகுது. அந்த டேஸ்ட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு மூவிஸ் போயிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிடியில். ஆட்டோவில் போய் நின்றுட்டு அவங்க இறங்கி ஒன்றுக்கு போகிறாங்கிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட்டாக படம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி படங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் வந்து ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கிறது, ஹெலிகாப்டர் தூங்கிட்டு போகிறது, ஜீப் மேலே ஏறிட்டு வர்றது அப்படிங்கிற விஷயம், இந்த லாஜிக் இல்லாத விஷயங்களே மக்கள் வந்து ரசிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்போ இனிமேல் வந்து எந்த மாதிரியான சினிமா ஈடுபடும் அப்படிங்கிறது அவங்க தான் அதை வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்காங்க. ஓகே சார். சூர்யா அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து இந்த வெல் நோன் டைரக்டர்ஸ் அவங்க கூட தான் நிறைய படங்கள் பண்ணுறாரு. அவர் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லே இல்லையா? சித்தி சிவான்ற பொறுத்தவரை அவர் வெல் நோன் டைரக்டர். சித்தி சிவாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படி ஒரு KS ரவிக்குமார் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹரி மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அவர் முதல்ல இந்த மாதிரி வராத விஷயத்தை போய் அவர் கை வச்சதே பெரிய தப்பு. அவர் நல்லா ஆக்ஷன் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். ஒரு நல்ல கதை பண்ணி சூர்யாவை வச்சு ஒரு ஆக்ஷன் பரபரன்னு ஒரு கதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் பெருசாக போயிருக்கும். இவங்களும் வந்து நம்மளும் எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரியான படம் பண்ணிகிட்டு இருக்குது, எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து அறுவாலை தூக்கிட்டு போகிறது, கன் எடுத்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான் புது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. பண்ணுறப்ப மாட்டிக்கிறது. எக்ஸ்பெரிமெண்ட் இந்த படம் எக்ஸ்பெரிமெண்ட் தான், பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு. ஓவராலாக 10 out of எவ்வளோ கொடுப்பீங்க கங்குவா படத்துக்கு? நம்ம நம்பர் போடுற அளவுக்கு இல்லை, மக்களே நம்பர் போடுவாங்க என்னென்னு பார்த்துட்டு. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் இல்லையா? நம்மளை பார்க்குற வரைக்கும் படம் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகுது, அந்த படம் பெருசாக போகாது. அடுத்தடுத்த ஷோஸ்லாம் வந்து எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி தேட்டரில் பெருசாக ஒன்றும் இல்லை, வேறு கூட்டம் இல்லை. நம்பர்லாம் போட வேணாம், அது படம் பார்த்துற அவங்களுக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சம் நல்ல. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி சார்.